Hello, my dear folks. Welcome to Anti YouTuber Vlog, Day 3 Piloglyphs. ஆரம்பிச்சிடலாமா இன்னைக்கு வீடியோவை? ஃபஸ்ட்டு வழக்கம் போல் ஸ்ட்ரக்சர் படியே இருக்கும். இன்னைக்கு டே எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் அன்எக்ஸ்பெக்டட் டே. அவ்வளோதான். அன்எக்ஸ்பெக்ட் இல்லை, அன்எக்ஸ்பெக்ட் சும்மா ஒரு டே வச்சுக்கோங்க, சும்மா ஒரு டே அவ்வளோதான். இல்லை, சேம் ரொட்டீன் தான். காலேஜ் கிளம்புனேன், காலை எழுந்தேன், ப்ளா எழுந்து லேட்டாக இருந்தேன். ஒரு வருஷம் எழுந்து லேட்டாக இருந்தேன். அந்த சேம் திங் ப்ளா பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு காலேஜுக்கு போனேன். காலேஜுக்கு போனால் ஃபஸ்ட்டு பீரியட் டிஎஸ்ஸு. என்ன பண்ணுவேன் டிஎஸ்ஸில் சும்மா உட்காந்து நானும் என் ஃப்ரெண்டு சஞ்சய் வந்து கதாச்சிருந்தோம். கொஞ்சம் ஃபன்னாக போச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹவர் வந்து பண்ணேன். செகண்ட் ஹவர் வந்து தமிழுக்கு வந்து என் ஃப்ரெண்டோட கிளாஸ்க்கு எகிரி வச்சு மேம் வரல. ஸோ எல்லோரையும் தனித்தனியாக படிச்சு போட்டாங்களா. எகிரி வச்சு என் ஃப்ரெண்டோட கிளாஸ்க்கு போயிட்டேன். என் ஃப்ரெண்டோட கிளாஸ்க்கு போயிட்டு அங்கே அந்த அட்டியோட கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப தேர்ட் ஹவர் வந்து இதில் என்னது எங்கள் சாட்ஸ் மேம்க்கு ஏதோ ஈவெண்ட்டு போல். அதனால் அவங்க ஈவெண்ட்டில் கூப்பிட்டு எங்கள் உட்கார வச்சுட்டாங்க. ஸ்மார்ட் ரூமில் உட்காந்து டெம்ப்ளேட்டுக்கு இயர்லி பிளானுக்கு உட்காந்து ஃபஸ்ட் பேஜ் ப்ரெசன்டேஷனில் ஃபஸ்ட் பேஜ் முடித்தேன். 1 hour முடிச்சாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன்னா வந்து ஜெமினி கிட்டே போயிட்டு இமேஜ்லாம் வாங்கி அந்த இமேஜ் எல்லாத்தையும் ஒன்றா அலைன் பண்ணி 4 இமேஜ் ஆனால் ஒரே இதில் இருக்கும் இப்படிலாம் வச்சு ஏதோ பண்ணி ஓரளவுக்கு வச்சுருக்கேன். இயர்லி பிளானர் ஓகேவா? அந்த இயர்லி பிளானர் போட்டு வச்சுருக்கேன். இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கேன் இயர்லி பிளானர். அப்படியே வந்து அதுக்கான வேலைகளை பார்க்கணும். நெக்ஸ்ட்டு சேம் 4th hour வந்து இங்கிலீஷ் பீரியடு. கொஞ்சம் வந்து கொஞ்ச நேரம் கவனிச்சேன், கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணணும், கொஞ்ச நேரம் தூங்கணும், எல்லாமே இருந்தது. அதாவது இங்கிலீஷ் மீடியம் போனனால. அதுக்கடுத்து 5th hour வந்து என்ன பீரியடு லேபு. இது வந்து வெப் லேபு போயிட்டு வந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டேன். 9th ப்ரோக்ராம் அவுட் வாங்கிட்டேன். நாளைக்கு வந்து ப்ராக்டிக்கல் இருக்குது, மாடல் ப்ராக்டிக்கல். அதுக்கு வந்து 9th ப்ராக்டிக்கல் மட்டும் மீதி 3 ஈஸி தான். அது போகணும்னு அவசியம் இல்லை. 9th ப்ராக்டிக்கல் வந்து போட்டாலும் வரலன்னு இருந்தது. அப்படி இப்படி நாங்களாம் கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணி நானும் எனது தமிழில் வந்து அங்கே தேடி நான் தெரியல அவன் தெரிவிப்பாங்க. அவன் தேடி கொடுத்து இந்த மாதிரி 3 புள்ளி போட்டினா வந்துடும் அப்படின்னா சரி சொல்லிட்டு ஒரு 3 புள்ளி போட்டேன், வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த அவுட் போட்ட இது பண்ணிட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு 10 minutes நல்லா தூங்கிட்டு வந்தேன். வர வழியில் வந்து ஷவர்மா சாப்பிட்டேன். பசங்க வாங்கிட்டாங்க, ஷவர்மா சாப்பிட்டேன். அப்புறம் அவனுக்கு கொஞ்ச நேரம் பேச்சு பண்ணிட்டு கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். இவ்வளோதான். வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து ஷார்ட்ஸ் போட் பண்ணேன். எங்கள் அம்மா கடைக்கு போக சொன்னாங்க. கடைக்கு போனேன். ஒரு போஸ்டர் ரெடி பண்ணேன். இன்னமும் கலந்து தெரியல, மறந்துட்டேன். அது எது தேவை இது ஃபார்மசி நினைக்கிறேன். ஃபார்மசி சம்திங் மெடிக்கல் சம்மந்தமான ஒரு டே. என்ன கண்டென்ட் என்ன போட்டு வந்துட்டோம். என்னமோ டே அதுக்கு போஸ்டர் ரெடி பண்ணி கொடுத்தேன். போஸ்டர் ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு எங்கள் அம்மா கடைக்கு போக சொன்னாங்க. கடைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு நல்ல சாப்பாடு வச்சோம். நல்ல ஒரு அருமையான சாப்பாடு ஈவினிங் நைட்டு. இன்னும் வந்து அந்த சாப்பாடோட மோகம் தெரியல. அப்படியே மந்தமாக அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கு. எப்படி தூங்க போகிறேன்னு தெரியல. அழப்பாம்பு மாதிரி ஒரு 2 மணி 3 மணி 3 ஊருன்னுட்டு அதுக்கப்புறம் தூங்கணும்னு பார்ப்போம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கான முக்கியமான கண்டென்ட்டு மார்வல் ஜாம்பிஸ். இட்ஸ் மை மூவி. தலைவர் மாதிரி தான். இந்த கன்னடெலாம் கேட்டுட்டு கன்னடா படிச்சுட்டு இட்ஸ் மைண்ட் ப்ளோவிங் அப்படின்ற மாதிரி சூப்பராக இருந்தது. மஸ்ட்டு வாட்ச். மார்வல் ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா தூக்கி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. செம்ம ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு மார்வல் இது பார்த்த மாதிரி செம்ம ஃபீல். தண்டர்போல்ஸ் பிடிச்சிருந்தது. ஓகே குட் அப்படின்ற மாதிரி. தண்டர்போல்ஸே தம்பி ஒரு புத்தி நெல்பா அப்படின்ற மாதிரி நிற்க வச்சுட்டு ஒரு சம்பவம் பார்த்துருக்கான். இதில் வேற வந்து ஐயோ ஸ்பாயில் ஆகிடும். ஸ்பாயில் சொல்லக்கூடாது. பார்க்குறேன் லாஸ்ட்டில் வேற வந்து ஒரு கிளிப் ஹேங்கரோட முடிச்சிருக்கான். இன்னொரு சீசன் வருது. ஐயோ முடியலை. சரி முடிஞ்சிடும் பார்த்துனே வந்தா முடிச்சிட்டான். என் தெரிஞ்சு இன்னொரு சீசன் வரும் போல். அது வேற இப்போ டூம்ஸ்டேக்கு முன்னாடி வருவோம், டூம்ஸ்டேக்கு அப்புறம் வர மாதிரி தெரில. இப்போ அதை வேறு பார்க்குறோம் ஒரு மாதிரி. அது வேறு ஒரு மாடல் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னும் 2 நாளைக்கு என்ன நடக்க போகுது. மஸ்ட்டு வாட்ச். மேமெல்லாம் மார்வல் ஃபேன் இருக்கீங்களோ உட்காந்து பார்த்துருக்கேன்.
ஜஸ்ட் 2 மணி நேரம் தான். நான் ஒர்க் பண்ண என்ன சாப்பிட்டு முடிச்சுட்டு 9 மணிக்கு போட்டேன். 9 மணிக்கு முடிச்சுட்டு இப்போ வீடியோ எடுத்துட்டு அவ்வளோ ஜஸ்ட் 2 hours டப்பு 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 டப்புன்னு போயிடும். 2 hours கூட ஓடுறதே தெரியாது. சூப்பராக முடிச்சிட்டான். ஒரு படம் குட்டி ஒரு படம் பார்த்த ஃபீல். 2 hours ஒரு படம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு மார்வல் ப்ராடக்ட்டு. மார்வல் ஃபேன்ஸ் இருந்தால் பாருங்கள். ஏன் மார்வல் ஃபேன்ஸ் அழுத்தி சொல்கிறேன்னா, மார்வல் ஃபேன்ஸ் மட்டும்தான் அதில் இருக்க அந்த விஷயத்தெல்லாம் வந்து உணர முடியும். ஓகேவா? நம்ம ஒரு கேரக்டரை இப்படி தான் பார்த்துருக்கோம், ஆனால் இந்த ஏரியாவுக்கு வந்தால் அந்த கேரக்டர் அப்படி மாறுது அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கோம். சூப்பராக இருந்தது. மஸ்ட் வாட்ச். என்னோட ரேட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 4 கொடுப்பேன். ஆனால் கொஞ்சம் ரூப்போல்லாம் இருக்குது. நான் நிறைய ரூப்போல்லாம் பார்த்தேன், அதனால தான் ஒரு 4. பட் ஓகே, குட். ரீசெண்டாக பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க போய் பாருங்கள். இன்னைக்கு லிட்ஸுக்கு என்ன இன்னைக்கான ஸ்டெப் என்ன கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல் 0 புண்ணியம் அதுவே இல்லை, ஒன்றுமே பண்ணல. அதான் காரணம் எங்கள் சேர்பர்சனே வந்து இன்னும் வந்து ஆக்டிவ் ஆகலை. அவரே வந்து இன்னும் மெசேஜ் போடல. அவர் நம்ம வந்து பிராண்டிங்லாம் ஆரம்பிச்சிடலாம், அதெல்லாம் பண்ணிடுவோம், பிரிச்சிடலாம், புரிஞ்சிடுவாங்க. ஏதோ ஆரம்பிச்ச மாதிரி தெரில. எல்லாரும் 10 கிளப்பு வருது, 9 கிளப்பு வருது, நர்சிங் வருது, கிளப்பு வருது, என்ன எதுவும் தெரில. பார்க்கலாம். அவரே ஆரம்பிக்க சொன்ன நான் எதுவும் பண்ணல. இன்னைக்கு வந்து ப்ராக்ரஸ் அட் 12000 100 சரி 3 டேஸில் 100 தான் நம்ம பாயிண்ட். ஓகே சரி ஓகே. நம்மளுக்கு டயர்டாக இருக்குது, முடியல. இன்னைக்கான புதுசாக இது ஒன்று யோசிச்சிருக்கேன். முடியும் நேற்று சொன்னதில்ல, ஆவரேஜ் கேரக்டர் என்னன்றதை இந்த டாக்குமெண்டேஷன் வச்சு நான் வந்து அனலைஸ் பண்ண போகிறேன்ட்டு. ஸோ முடியும் போது மூட் செட் இல்லை மூடோட ஸ்டேட்டஸ் தூங்கும்போது என்ன முடிச்சுட்டு அப்லோட் தூங்கிடுவேன். கொஞ்சம் முன்னாடி அதை ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த சட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த மூட் படிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவேன். அதை ட்ரிம் பண்ணுறது, அப்புறம் முடிக்கும் போது எழுந்து போய் முடிப்பேன், அதை ட்ரிம் பண்ணுறது. இது எல்லாத்தையும் வந்து ட்ரிம் பண்ணிட்டு அப்படியே அப்லோட் போடுவேன். அப்படின்னு பண்ண மாட்டேன். இந்த ட்ரிம்மிங்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அப்லோட் போட்டு தூங்கிடுவேன். ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி என் மைண்ட் என் மூடோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோட எண்டில் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் வச்சு தான் என்ன இன்னைக்கு என்னோட மூட் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, குட் நத்திங் பட் அதாவது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் கைப்புலேயே வந்த ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கேன். ஃபுல்ஃபில்னஸ் அப்படி இல்லை, அதுக்குன்னு எதுவுமே இல்லை, வாழ்க்கையை பிடிக்கல, வாழவே பிடிக்கும், அந்த மாதிரி ஸ்டேஜாக கிடையாது. இட்ஸ் குட். போகுது ஃப்ளாட்டாக போகுது. ஃப்ளாட்லேருந்து கொஞ்சம் ஹைப்பு, ஃப்ளாட்னா கொஞ்சம் ஹைப்பில் இருக்குது, போகலாம். ஃப்ளாட்டும் ஹைப்புக்கும் நடுப்புறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். இதுதான் என்னோட இன்னைக்கான மைண்ட் ஸ்டேட்டஸ். பார்க்கலாம் இதோட மிஸ்டேக். நான் இன்னைக்கு சட்டை சட்டிட்டு கிளம்புறேன். என்னோட டாக்குமெண்டேஷனை நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு இருக்கிறது உங்கள் நான். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்க மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறதா பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், பிடிக்கனா அப்படியே கூட பார்த்துருக்கோங்க. என்கிட்ட ஏதாவது பேசணும், உங்களோட புலம்புகளை என்கிட்ட புலம்பும், உங்களுக்கு புலம்பத்துக்கு ஆளே இல்லை அப்படின்னா இவங்களாம் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு புலம்பத்துக்கு யாருமே இல்லை, யாருமே கேட்க மாட்டாங்க. நான் இதெல்லாம் ஒரு புலம்பலான்னு எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் என் கஷ்டம்னு சொன்னால் யாருமே மதிக்க மாட்டாங்க, மதிப்பாங்களான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்ல வந்து செய்வேன். இதை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில. அந்த மாதிரிலாம் இருந்தது. என்ன இருந்தாலும் சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க, நான் படிக்கிறேன். உங்களுக்காக நான் படிக்கிறேன். ஓகே, என்ன படிக்கலாம்னு படிப்பேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு எவ்வளோ கேவலமாகவே இருந்தாலும் கேவலம் சொல்லுங்கள். ஏன்னா அது எல்லாருக்கும் ஒரு கேவலம்னா சொல்லுங்க, தப்பு. சாரி. உங்களோட மைண்ட் செட்டை உங்களோட இதை நான் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து அப்படி ஒரு நண்பனா, ஒரு தோழனா, ஒரு தம்பியா, அண்ணனா எல்லாமே வந்து பார்க்கலாம். இது வந்து தட்டி கொடுக்குற ஒரு ஆலோசனை தான், ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு குட் ஃப்ரெண்ட், குட் சோல். உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு கேட்குறேன், நல்லா நண்பா, நான் இருக்கலாம்னு இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நான் கமெண்ட் செக்ஷனில் போங்க, கண்டிப்பாக படிக்கலாம்.
நமக்கான கல்ட்டை ஃபார்ம் பண்ணலாம். பெருசாலாம் ஒரு 10 பேர் இருந்தால் கூட நம்ம ஒரு கல்ட்டு, நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி யோசிப்போம், ஒன்றா தான் இருப்போம். இந்த மாதிரி யோசிக்கணும்ல, ஒன்றா தான் இருப்போம், நம்ம விட்டு கொடுப்போம், இப்படி இருக்கலாம். ஓகே, சரி, நான் சட்டை சொல்லிக்கலாம், ரொம்ப பேசிக்கிறேன். ஸோ நாளைக்கு வீடியோ நாளைக்கு சொல்லலாம். ஓகே, பாய் பாய், ஸ்டே டியூன். டாடா நண்பர்களே.